யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. யோகியுடன் கொஞ்ச தூரம். இதன் ஆசிரியர் எஸ். பார்த்தசாரதி ஐயா அவர்கள். யோகியுடன் பயணத்தில் இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு சில பக்தர்கள். யோகி தனது பக்தர்களை அவரவர் எண்ண அலைகளுக்கு தக்கவாறு தனித்தனி குழுவாக வைத்திருந்தார். ஒரு குழுவோடு இன்னொரு குழுவுக்கு பரிச்சயம் இருந்தாலும் இரு குழுக்களும் தங்களுக்கிடையே ஒரு தூரத்தை நிர்ணயம் செய்து கொண்டு விலகியே இருந்தன. பக்தர்களில் ஒரு சாரார் யோகி தங்களின் அன்றாட வாழ்வின் துயரங்களை போக்கி தங்களை எப்பொழுதும் சுகத்துடன் வசதியுடனும் சந்தோஷத்துடனும் வைத்திருப்பதற்காகவே அவதாரம் எடுத்து வந்தவர் என்று நம்பினார்கள். மற்றொரு சாரார் யோகி தங்களது வாழ்வின் லட்சியங்களை புகழ், செல்வம், அந்தஸ்து, செல்வாக்கு, அதிகாரம் ஆகியவற்றை தங்களுக்கு தந்து உலகை தாங்கள் காப்பாற்றி தங்களின் மேதாவிலாசத்தை உலகுக்கு பறைசாற்றி தங்களை பெருமைப்படுத்துவதற்கே அவதாரம் செய்தவர் என நினைத்து கொண்டனர். மற்றும் சிலர் வாழ்வின் சோகத்தை போக்கும் தலைவனாகவும் சத்தியத்தை காக்கும் ஆசானாகவும் தங்கள் எந்த பாவச் செயலும் செய்யாமல் காப்பாற்றும் இறைவனாகவும் யோகியை கண்டார்கள். மாயப்பிறவி சுற்றிலிருந்து மீட்டு தங்களை பிறவா நிலைக்கு அழைத்துச் சென்று தெய்வமாக்குவார் எனவும் யோகியை சிலர் தொழுது நின்றனர். இன்னும் எத்தனை விதமான எண்ணங்களில் பக்தர்கள் யோகியை காண வந்தார்களோ அது அந்த யோகிக்கே வெளிச்சம். இத்தனை விதமான பக்தர் குழுக்கள் சில சமயங்களில் தங்களுக்குள்ளே போட்டியும் அசூசையும் வளர்த்து கொள்வதும் அவ்வப்போது நடக்கும். யோகியின் அருளால் அரசியல் அரங்கில் பெரிய ஆளாக வரவேண்டும் என்ற அவா மிகுந்த ஒருவர் ஒரு குழுவுக்கு தலைவராக இருந்தார். யோகியிடம் 1970களிலிருந்து வந்து கொண்டிருந்தார். யோகி சில குறிப்பிட்ட தேச தலைவர்களை பற்றி மிகவும் பெருமையாகவும் புகழ்ந்தும் பேசி வந்த காலம் அது. அந்த தேச தலைவர்கள் இந்திய விடுதலைக்காக மிகவும் பாடுபட்டவர்கள். அவர்களின் பெயர்களை யோகி உச்சரித்து கொண்டே இருப்பார். இதை பார்த்த அந்த பக்த குழுவின் தலைவர் யோகி அந்த தேச தலைவர்கள் சார்ந்த அரசியல் கட்சியை மிகவும் ஆதரிப்பதாக கணக்கு போட்டு கொண்டார். அச்சமயம் இந்தியாவில் பொது தேர்தல் அறிவிக்கப்பட்டது. பக்தர் குழு தலைவர் யோகி ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சிக்கே ஆதரவு கொடுப்பதாக கருதி கொண்டார். அந்த அரசியல் கட்சியை வெற்றி பெற செய்ய தானும் தன்னை சேர்ந்தவர்களும் மிகவும் கடுமையாக உழைக்க வேண்டும் என தீர்மானித்தார். எவ்விதம் உழைப்பது? யோகியின் புகழ் அச்சமயம் தமிழ்நாட்டில் பரவி கொண்டிருந்தது. யோகி அந்த பொது தேர்தலில் குறிப்பிட்ட அரசியல் கட்சி மிக பெரும்பான்மை பெற்று வெற்றியடைந்து அதன் தலைவர் பிரதம மந்திரியாவார் என கணித்ததாக பிரபலமான ஆங்கில தமிழ் பத்திரிகைகள் முழுப்பக்க விளம்பரம் செய்ய பக்தர் குழு தலைவர் முடிவு செய்தார். அவரது உறவினர்களும் நண்பர்களும் அதற்கு ஆதரவு தெரிவித்தனர். பத்திரிகைகளில் விளம்பரம் வந்தது. அடுத்த சில நாட்களில் பொது தேர்தல் நடந்து முடிந்தது. வாக்கு எண்ணிக்கை நடக்கும் தினத்தில் யோகியின் சன்னதி தெரு வீட்டில் பக்தர் குழு தலைவர் இன்னும் சில பக்தர் மற்றும் நானும் யோகியோடு அமர்ந்திருந்தோம். வெற்றி தோல்விகளை ரேடியோவில் அறிவித்துக் கொண்டிருந்தார்கள். யோகியின் பக்கத்து வீட்டில் வசிப்பவர் யோகியின் பக்தரும் ஆவார். அவர் தேர்தல் முடிவுகள் ரேடியோவில் வரவர அதை உடனுக்குடன் யோகிக்கு வீட்டுக்கு வந்து யோகியிடம் அறிவித்துக் கொண்டிருந்தார். தாங்கள் கூறியபடியே அந்த அரசியல் கட்சி தோல்வி அடைந்து வருகிறது சுவாமி, தாங்கள் கூறியபடியே அந்த அரசியல் கட்சியில் முக்கிய தலைவர்கள் தோல்வி அடைந்து விட்டனர். சுவாமி, தாங்கள் சொன்னபடியே அந்த அரசியல் கட்சியின் பிரதம மந்திரி வேட்பாளர் படுதோல்வி அடைந்துவிட்டார். இப்படி அன்று முழுவதும் அடுத்த வீட்டுக்காரர் யோகிக்கு தேர்தல் முடிவுகளை அறிவித்துக் கொண்டே இருந்தார். யோகியின் முகம் ஜொலித்து கொண்டிருந்தது. பக்தர் குழு தலைவரோடு வந்த ஒரு பக்தர்
தலைவரை கேள்விக்குறியுடன் பார்க்க தலைவர் வீட்டின் பின்புறம் சென்று தன்னுடைய பெட்டியை எடுத்துக்கொண்டு யோகியை நமஸ்கரித்துவிட்டு தன் ஊருக்கு சென்று விட்டார். அவர் பத்திரிகை வாயிலாக பிரகடனம் செய்த அரசியல் கட்சி படுதோல்வி அடையப் போவதை யோகி பக்கத்து வீட்டு பக்தரிடம் சொல்லியிருக்கும் போது பக்தர் குழு தலைவருக்கு மட்டும் யோகி எதிர்மறையாக எப்படி சொல்லியிருக்க முடியும்? யோகியை சந்தோஷப்படுத்துவதாக எண்ணிக்கொண்டு யோகியின் சொற்களுக்கும் செயல்களுக்கும் அனர்த்தமாக அர்த்தம் செய்து கொண்டு அல்லல்பட்ட பக்தர்கள் அநேகம் உண்டு. சில நாட்கள் கழித்து யோகி அந்த பக்தர் குழு தலைவரிடம் தன்னை சந்திக்க மீண்டும் வரவேண்டாம் என்று சொல்லிவிட்டார். பக்தர் குழு தலைவரும் அதன்பின் யோகியை தரிசிக்க எப்பொழுதெல்லாம் நினைப்பாரோ அப்பொழுதெல்லாம் திருவண்ணாமலை வந்து தேரடி மண்டபத்தில் யோகியின் உதவியாளர்களோடு அமர்ந்து கொண்டு சன்னதி தெருவில் வாசல் கதவையே பார்த்து கொண்டிருப்பார். என்றாவது ஒரு நாள் அவர் யோகியை வாசலில் கண்டுவிட்டால் அவர் இருந்த இடத்திலேயே யோகியை நோக்கி கைகளை நீட்டியபடி சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்வார். யோகி வீட்டினுள் சென்ற பின்பு அவர் தன் ஊருக்கு சென்று விடுவார். பக்தர் குழு தலைவரான அந்த பக்தரின் செயல்கள் சற்று வித்தியாசமாக இருந்தாலும் அவர் யோகியின் பால் கொண்டிருந்த பக்தி அளவிட முடியாதது. யோகியோடு அவர் இருக்கும் பொழுது நான் பலமுறை அவ்விடம் இருந்திருக்கிறேன். யோகி சூடான பாலோ அல்லது காப்பியோ அவருக்கு கொடுத்தால் அவர் அதை ஆற வைத்து குடிப்பதில்லை. அதை அப்படியே கொதிக்க கொதிக்க அருந்தி விடுவார். யோகி வாழைப்பழத்தை பிரசாதமாக கொடுத்தால் அவர் பழத்தின் தோலை உரிக்காமல் தோலோடு அப்படியே சாப்பிட்டு விடுவார். யோகி கைப்பட்டு கொடுக்கும் எப்பொருளுக்கும் விசேஷ சக்தி உண்டு என்றே அவர் நம்புவார். வித்தியாசமான பக்தர் அவர். அவர் மூலமாகவே அவர் ஊரை சேர்ந்தவர்களும் அவரது சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் யோகியை தரிசிக்க பெருந்திரளானோர் வந்தனர். அனைவரும் யோகியின் பால் பக்தி பூண்டு யோகியின் திருநாமத்தை விடாது சொல்லி வந்தார்கள். அவர்களது வாழ்வில் ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டால் அவர்கள் பக்தர் குழு தலைவரை அணுகுவார்கள். தலைவர் அவர்களை யோகியிடம் அனுப்பி வைப்பார். பிரச்சனை யோகியின் முன் வைக்கப்படும். யோகி ஆறுதலாக சில வார்த்தைகள் கூறி ஆசி வழங்கி அனுப்பி வைத்தால் அவர்கள் நேராக பக்தர் குழு தலைவரிடம் சென்று யோகி சொன்ன வார்த்தைகளை சொல்ல வேண்டும். யோகி கூறும் ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு மறைமுக பொருள் உண்டு. அதை தலைவர் ஒருவரே அறிவார். யோகி சொன்ன சொற்களை அவர் கேட்டு அதற்கு அவர் விளக்கமளிப்பார். பிரச்சனைகளை தீர வழிமுறையை கூறுவார். பலருக்கு பொருளாதார உதவிகளும் செய்வார். யோகி அவரை வரவேண்டாம் என்று சொன்ன பின்பு அவர் யோகியின் ஜெயந்தி விழாவை தன் ஊரில் வெகு விமரிசையாக கொண்டாட ஆரம்பித்தார். 3 நாள் விழாவாக யோகியின் ஜெயந்தி கொண்டாடப்பட்டது. 3 நாட்களும் ஏழைகளுக்கு அன்னதானம், நாமஜபம், சொற்பொழிவு, யோகியின் திருவுருவப் படத்தை எடுத்து கொண்டு ஊர்வலம் என அமர்க்களமாக ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டது. எனினும் உள்ளூர் பக்தர்கள் மிக குறைந்த அளவே அதில் பங்கெடுத்து கொண்டார்கள். தலைவரின் சொல்லாலும் செயலாலும் மிரண்டு போன சில பக்தர்கள் கூடியவரை அவரிடமிருந்து விலகியே இருந்தார்கள். வருடத்துக்கு வருடம் கூட்டத்தின் அளவு மிகவும் குறைந்து போய்விட்டது. யோகியின் பக்தர்களில் சிலர் யோகியின் பெயரால் நடக்கும் இவ்விழாவில் அனைத்து பக்தர்களின் பங்களிப்பு இருக்க வேண்டும் என நினைத்தனர். எல்லா பக்தர்களையும் மாதத்தில் 2ஆம் ஞாயிறன்று அவ்வூரில் யோகிக்கு பிடித்த இடத்தில் ஒன்று கூட்டி யோகியின் பஜனை பாடல்களையும் நாம ஜபமும் பாடி துதி செய்து பாட ஆரம்பித்தனர். மாதம் ஒரு முறை கூடும் பக்தர்கள் சங்கமத்துக்கு பக்தர்கள் கூட்டம் அதிகமாக தொடங்கியது. ஒவ்வொரு பக்தரும் தன் வீட்டில் தன்னால் முடிந்த பதார்த்தத்தை செய்து எடுத்துக்கொண்டு வருவார்கள். சில பணக்கார பக்தர்கள் அனைவரும் உணவு விடுதியிலிருந்து உணவு வரவழைத்து வழங்குவார்கள். பஜனை முடிந்த பின் அனைவரும் ஒருங்கே அமர்ந்து உணவு அருந்துவார்கள். மாலை 6 மணிக்கு ஆரம்பிக்கும் கூட்டு பஜனை இரவு 9 சில சமயங்களில் 10 மணி அளவில் முடியும். அந்த இடம் ஊருக்கு சற்று வெளியே அமைந்திருந்ததால் நடந்து வந்தவர்களையும், பஸ்ஸில் வந்தவர்களையும், காரில் வந்தவர்களோ அல்லது ஸ்கூட்டர் மோட்டார் சைக்கிளில் வந்தவர்களோ அழைத்து போய் அவர்களது வீடுகளில் சேர்ப்பித்துவிட்டு இல்லம் திரும்புவார்கள். பக்தர்கள் கூட்டம்
மாதந்தோறும் பல்கிப் பெருகி ஒரு கட்டத்தில் சுமார் 200 பேருக்கும் அதிகமாக சேர்ந்து யோகியின் நாமத்தை முழங்கினார்கள். ஜெயந்தி விழா இன்னும் 2 மாதங்களில் கொண்டாடப்பட வேண்டும். இதனிடையே யோகியிடம் சில பக்தர்கள் அந்த ஊரில் மாதம் ஒரு முறை நடைபெறும் பக்தர்கள் சங்கமத்தை பற்றி கூற யோகி அதை வெகுவாக பாராட்டி ஆசி வழங்கினார். இதனால் மிக உற்சாகமடைந்த அவ்வூர் மக்கள் யோகியின் ஜெயந்தி விழாவை வெகு விமரிசையாக கொண்டாட முடிவெடுத்து ஆலோசிக்க தொடங்கினார்கள். நமது பக்தர் குழு தலைவர் அந்த ஊரில் பிரம்மாண்டமாக நடைபெறும் பக்தர் சங்கம கூட்டத்தை பற்றி கேள்விப்பட்டார். ஜெயந்தி விழாவை வித்தியாசமாக பெரும் விழாவாக கொண்டாட தன் ஆத்ம நண்பர்களோடு விவாதித்து முடிவெடுத்தார். அவர் எடுத்த முடிவை அவரது நண்பர்கள் அந்த ஊரின் பக்தர்கள் கூட்டத்தில் தெரிவித்தார்கள். யோகியின் புகழ் உலகளவில் பரவ ஒவ்வொரு பக்தரும் உழைக்க வேண்டும் மற்றும் நாட்டின் பிரதம மந்திரியை யோகியின் ஜெயந்தி விழாவுக்கு அழைக்க வேண்டும். அதன் மூலம் யோகியை பற்றியும் அவரது சிறப்பை பற்றியும் உலகமே அறிந்து கொள்ளும் என்று அந்த நண்பர்கள் கூறினார்கள். இதை கேட்ட ஒரு சிலருக்கு அதிர்ச்சியாகிவிட்டது. அதில் நானும் ஒருவன். நாட்டின் பிரதம மந்திரிக்கு யோகியின் ஜெயந்திக்கும் என்ன சம்பந்தம்? புரியவில்லை. பக்தர் குழு தலைவரின் நண்பர்கள் விவாதம் செய்து ஆலோசனை நடத்தினார்கள். அது அவரை மௌனமாக இருந்த நான் அப்போது மெதுவாக பேச ஆரம்பித்தேன். நாட்டின் பிரதம மந்திரியை அழைப்பது சரிதான். ஆனால் அவரை சந்திப்பது எப்படி? சந்திப்பதற்கு எப்படியேனும் ஏற்பாடு செய்து கொண்டாலும் பாதுகாப்பு நிமித்தம் கருதி அழைக்கச் சென்ற நம்மை சோதனையிட்டு காக்க வைத்து முடிவில் ஒரு அறையில் உட்கார வைப்பார்கள். சிறிது நேரம் சென்ற பின் திடீரென பிரதமர் தோன்றுவார். அவரிடம் விளக்கமாக உரையாட நேரம் இருக்காது. எனவே நாம் அழைப்பை கடிதமாக கொடுக்க வேண்டும். ஆலோசித்துச் சொல்கிறேன் என்று கூறி பிரதமர் வணக்கம் சொல்லிவிட்டு மறைந்து விடுவார். இத்தனை சிரமப்படுவதற்கு பதிலாக ஏன் நாம் யோகியையே ஜெயந்தி விழாவுக்கு அழைக்கக்கூடாது? வாசல் கதவை தட்டியவுடன் யோகியை எழுந்து வந்து வாங்க என வாய்நிறை கூப்பிட்டு உள்ளே அழைத்து செல்வார். பால், காப்பி, பழம், ஆகாரம் கொடுத்து மனமும் வயிறும் நிறைய நம்மிடம் சிரித்தபடி உரையாடி ஆசி வழங்குவார். நாம் கூறுவதையும் முழுமையாக பொறுமையாக கேட்டு உடனடியாக தம் முடிவையும் கூறிவிடுவார். சுவாமியின் ஜெயந்தியை சுவாமியின் முன்னிலையிலேயே நம்மூரில் ஏன் கொண்டாடக்கூடாது? நம்மூரும் நம் மக்களும் பாக்கியம் அடைவார்கள் அல்லவா? அந்த கூட்டத்தில் ஆழ்ந்த நிசப்தம். என்ன கூறுவது? யோகியா, பிரதம மந்திரியா, தலைவர் கூட்டத்தின் நண்பர் யோகியா யார் என்று அழைப்பது என்று என கேட்க சட்டென்று நான் தயார் என்று நான் பதிலுரைத்தேன். அங்கிருந்தோர் வேறு வழியில்லாத 5 பேரை தேர்வு செய்து அடுத்த 2ஆம் நாள் யோகியை காண செல்வதென்று முடிவானது. அந்த 5வரில் அடியேனும் ஒருவன். கார் திருவண்ணாமலை சென்று அடைந்தது. யோகியின் வாயிற்கதவை யார் தட்டுவது? நான் முன்னே சென்று வாயிற்கதவை பலமாக தட்டினேன். உள்ளே இருந்த யோகி எழுந்து வந்தார். எங்கள் 5வரையும் பார்த்தார். கதவை திறப்பதற்கு முன்பு யோகி இனி பஜனையும் வேண்டாம், ஜெயந்தி விழாவும் வேண்டாம் என அழுத்தம் திருத்தமாக கூறினார். வந்தவர்கள் ஸ்தம்பித்து போனார்கள். என்னால் சிரிப்பை அடக்க முடியவில்லை. யோகி அனைவரையும் உள்ளே அழைத்துச் சென்றார். அவரவர் அமரும் இடத்தை சுட்டிக்காட்ட அனைவரும் அமர்ந்து கொண்டோம். இந்த பிச்சைக்காரனை அந்த ஊருக்கு அழைத்து போவதற்கு சதி நடந்து கொண்டிருக்கிறது என்று யாரோ சொன்னார்கள். இந்த பிச்சைக்காரன் திருவண்ணாமலையை விட்டு வேறெங்கும் வரமாட்டான், யோகி அழுத்தம் திருத்தமாக கூறினார். அங்கே ஒரு அமானுஷ்ய அமைதி நிலவியது. யோகி ஜே. கிருஷ்ணமூர்த்தியின் நண்பர் ஒருவர் மற்றொரு நண்பருக்கு எழுதிய ஒரு கடிதத்தை ஒவ்வொருவராக சத்தம் போட்டு படிக்கச் சொன்னார். அப்புத்தகத்தில் ஞானிகளின் லட்சணங்களை பற்றி ஒருவர் மற்றொருவருக்கு எழுதியிருந்தார். அதில் ஞானிகள் எதையும் கவர்ந்து ஈர்த்து கொள்ளும் பெரிய நீர்ச்சுழல் போன்றவர்கள் என்றும் பெரிய தீஜ்வாலை என்றும், எனவே அவர்களிடமிருந்து சற்று விலகியே இருக்க வேண்டும் என்றும் எழுதியிருந்தார். எல்லோரும் படித்த பின்னர் யோகி அனைவரையும் மாற்றி மாற்றி கூர்ந்து பார்த்தபடி இருந்தார். அடுத்து புகைப்பிடித்து கொண்டே இருந்தார். சற்று நேரம் கழித்து யோகி ஒரு சமஸ்கிருத ஸ்லோகத்தை சொன்னார். அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து கூறினார். நெருப்பு, யோகி, அரசன் இவற்றுக்கு மிகவும் நெருக்கமாக போகக்கூடாது. போனால் எரிக்கப்படுவார்கள். அதிக தூரத்திலும் நிற்கக்கூடாது,
அதிக தூரத்தில் இருந்தால் அதனுடைய கதகதப்பு கிடைக்காது. மறுபடியும் யோகி ஒவ்வொருவராக பார்க்க ஆரம்பித்தார். என்னை பார்க்கும்போது நான் அந்த நெருப்பில் எரிக்கப்படுபவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என கூறினேன். யோகி அளவனா ஆனந்தத்துடன் சிரித்து, இவன் என்ன சொல்கிறான் கவனித்தீர்களா என கேட்டார். பார்த்தசாரதி, என் அருகில் வா. பெரிய கதவருகே அமர்ந்திருந்த என்னை யோகி தன்னோடு தனக்கு பக்கத்தில் பாயில் உட்கார வைத்தார். இந்த பிச்சைக்காரனின் நண்பர்கள் ஒன்றாக அமர்ந்து இந்த பிச்சைக்காரனை பற்றி பாடியும் பேசியும் வந்தார்கள். ஆனால் இனி வேண்டாம். ஜெயந்தி விழாவையும் பஜனையும் அவரவர் வீட்டிலேயே வைத்து கொள்ளுங்கள். இந்த பிச்சைக்காரன் மீது அணுவளவேனும் மரியாதை இருந்தால் ஜெயந்தி விழாவையும் பக்தர்களின் கூட்டு பஜனையையும் உடனே நிறுத்திவிடுங்கள். யோகி மீண்டும் அதிர வைத்தார். பக்தர்களின் சங்கமத்தை அரசியல் கூட்டமாக்க முயற்சி நடந்ததால் யோகி அனைத்தையும் நிறுத்தினார் என நம்பப்பட்டது. பார்த்தசாரதி, நீ எதை விரும்பி வந்தாயோ அது உனக்கு கிடைத்து விட்டதல்லவா? ஆமாம் சுவாமி. யோகி ஆனந்தமாக சிரித்தார். இங்குள்ளோர் அனைவருக்கும் இந்த பிச்சைக்காரன் சொல்வது புரிந்துவிட்டதல்லவா? எனக்கு புரியவில்லை சாமி, ஒரு நண்பர் தைரியமாக கூறினார். பார்த்தசாரதிக்கு புரிந்துவிட்டது, அவரிடம் கேட்டுக்கொள்ளுங்கள். யோகி பதிலுரைத்தார். எல்லோருக்கும் யோகி விடை கொடுத்தனுப்பினார். ஊருக்கு இதே நண்பர்களோடுதான் திரும்பச் செல்ல வேண்டும். இவர்கள் என்ன பேசப் போகிறார்களோ என நான் கவலைப்பட்டேன். என் கவலையை தீர்ப்பதற்கென்றே எல்லோருக்கும் விடை கொடுத்து அனுப்பும் முன்பே யோகி என்னை வெகுவாக புகழ்ந்தார். ஒரு கட்டத்தில் என்னை விடுதலை அடைந்தவர் என்றும் தெய்வத்தை உணர்ந்தவர் என்றும் கூறினார். இதை கேட்ட நண்பர்கள் என்னை மிகவும் மரியாதையோடும் பிரியத்தோடும் திரும்ப அழைத்து வந்து என்னை என் வீட்டில் பத்திரமாக சேர்த்துவிட்டு சென்றார்கள். யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. நம் மூச்சு இருக்கும் வரை பகவானோடு பயணித்து கொண்டே இருப்போம்.